ஒரே நாளில் இந்த மதுக்கடைகளையும் ஒரே நாளில் இந்த போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் அப்படின்னு அவர் தெளிவா இருக்கிறாரு. அதற்கு நீங்கெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். நான் ஏற்கனவே உங்க ஊருக்கு நான் பல முறை வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? கல்யாணத்துக்கு வந்திருப்பேனா? கல்யாணத்துக்கோ இல்லைன்னா நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆனா இந்த முறை உங்களிடம் பேச வந்தது இதற்காக தான். அவர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் செய்ய தயாரா இருக்கிறார். என்னுடைய அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க நல்லா வாழணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம், போதை பழக்கம் எதுவும் இல்லாம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் இல்லையாமா? நல்ல வேலைக்கு போகணும். அதே விவசாயமும் நல்ல தொழில். அது அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு தொழில் இருக்கவே முடியாது. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற தொழில். அந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல திட்டங்களோடு அன்புமணி இருக்கிறார். அவர் நீங்கெல்லாம் அவருடைய சகோதரிகளாக, அவருடைய தங்கைகளாகவும், கூட பிறந்த சகோதரிகளாகவும், அதே போல ஒரு அம்மாவாகவும் இருந்து உங்க வீட்டு பிள்ளையா அவரை நினைச்சு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க நான் புரிஞ்சுதா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஏன்னா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் இன்னும் நல்ல திட்டங்களை நம்மால கொண்டு வர முடியும். அது ஒண்ணும் அதையா நீங்க உங்க மன தைரியத்துல எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க வேண்டியதுதான். எல்லா பெண்களுக்கு தினம் சவால் தானே. என்ன மன தைரியம் இல்ல? யாராவது எதனா ஒரு விஷயம்னா கூட பெண்கள் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய மன தைரியத்துல இருக்கிறாங்க. அந்த மன தைரியத்துல தான் ஆமா அதான் சமாளிச்சு ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் நல்ல திட்டம் இருக்குமா? நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு நல்ல சுகாதாரமான நல்ல திட்டங்கள் இருக்கு. அதை தருவதற்கு அன்புமணியை தயாரா இருக்கிறாங்க. இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருது. நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மருத்துவர் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்க இருக்க வேண்டும் என்று சகோதரிகளாகிய உங்களிடம் நான் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல்னா என்ன? கவுன்சிலருக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? ஓட்டு போடலன்னா உங்க ஊர்ல யாரும் விட மாட்டாங்கல்ல, கூட்டின்னு போய் ஓட்டு போட வைப்பாங்க. வண்டி எடுத்துட்டு வாங்க, நீங்க ஓட்டு போட்டாதான் ஆச்சு அப்படின்வாங்கல்ல. அதேதான் அந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மற்றொரு அன்புமணி பின்னால் இருந்து நீங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அது ஒண்ணு. அதே போல அப்ப இன்னும் இலவச திட்டங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசு புதுசா எல்லாம் அந்த சமயம் வருவாங்க. ஏதாவது உங்களை கொடுத்து 1000மோ இல்ல 3000மோ இல்ல 5000மோ ஏதோ கொடுத்து ஏமாத்த பாப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த காசெல்லாம் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம், அவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம். ஓட்டு வாங்கிட்டா இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து இன்னும் நிறைய முதலாளிகளை வாழ வைக்கலாம் நினைக்கிறாங்க. உங்களை வாழ வைக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பசங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அதனாலதான் இந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லிட்டு யாருமே மூடவே இல்லை. இன்னும் நிறைய திறந்து விட்டுட்டாங்க. அதனால ஓட்டு உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் தான் பதமா நடந்துக்குவாங்க, காசை கொடுப்பாங்க, மாசம் மாசம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை நம்பி ஓட்டு போட்டுட்டீங்கன்னா நம் குழந்தைங்களோட தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க தவறா இன்னும் நிறைய ஒயின் ஷாப் திறந்து விடுவாங்க. அதானமா நடக்கும். உங்களுடைய குழந்தைங்களுடைய தலையெழுத்தை நம்மளே மாத்தி எழுதக்கூடாது. அவர்கள் கொடுக்கும் அந்த பணத்துக்கு மயங்கிட்டோம்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் இல்லையாமா? நம்ம குழந்தைங்க தானே வாழ்க்கை முக்கியம். அதனால அவங்க எத்தனையோ ஏமாற்று திட்டங்களோட வந்தாலும் நீங்க தெளிவா இருங்க. உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, எம்எல்ஏ தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல நீங்கெல்லாம் நல்லா போட்டி போட்டு வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட சேர்மன் எது வேணாலும் ஆலாம். ஒரு 500 ஓட்டு 300 ஓட்டு நம்ம சொந்தக்காரங்களே இருப்பாங்களா? நம்ம சொந்தக்காரங்க ஒரு 150 200 பேர் இருப்பாங்களா? அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒரு வார்டு மெம்பர் உங்க தெருவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வச்சுக்கலாம். அதே போல ஒன்றிய கவுன்சிலர், அது உள்ளாட்சி தேர்தல் ஞாபகம் வச்சுங்க. பெண்கள் நிறைய பேர் போட்டி போடலாம். பெண்கள் நிறைய பேரு உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுகிறார்கள். 50% பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது. 50%னா 100 பேர் கவுன்சிலரா இருக்கானா 50% கண்டிப்பாக பெண்கள் தான் கவுன்சிலர். அதனால நீங்க எல்லாம் போட்டி போட்டு ஜெயிச்சு உங்க ஊருக்கோ உங்க பகுதிக்கோ நல்லது செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி செஞ்சீங்கன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம
பிள்ளைகளை வளர்க்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். எப்படி பெண் குழந்தைங்களுக்கு சட்ட திட்டம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும், வெளில போக கூடாது, சினிமா போக கூடாது, ராத்திரியா இருந்தா அதே சட்ட திட்டத்தை ஆம்பளை குழந்தைங்களுக்கும் சொல்லி வளங்க. ஏன்னா அவங்களும் ஒழுக்கமா இருக்கணும். பெண்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல தெளிவாக இருங்க. ஏன்னா உங்க பையன் இன்னைக்கு நல்லா இருந்தாதான் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் இல்லையா? குடி இல்லாத அப்ப நம்ம பொண்ணுக்கு எதிர்பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய தேடுறோம்? குடி இல்லாத மாப்பிள்ள, போத பழக்கம் இல்லாத மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பையனும் அது மாதிரி இருந்தா தானே இன்னொரு வீட்டுக்கு ஒழுங்கான மாப்பிள்ளைய போய் சேருவாப்ல. அதனால அந்த விஷயத்துல தெளிவாக இருங்க. நீங்க அந்த விஷயத்துல ஒழுக்கம் என்பது பெண்களுக்கும் ஒண்ணுதான், ஆண்களுக்கும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்புல கவனம் செலுத்துக என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல் மட்டுமில்ல உங்க வாழ்க்கை முறையிலும் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் நிறைய விஷயத்துக்கு நீங்க மருத்துவர் அன்புமணி, உங்க அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணன் அன்புமணி உங்களோடு என்றைக்கும் துணையாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் இருப்பார். நானும் உங்க வீட்டு மகளாக என்றென்றைக்கும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்ட அத்தனைக்கும் என்னுடைய